நீங்கள் ஒரு வேம்பயர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேம்பயர் மூவியை பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் குழாவாத்தாரனா தண்ணியெல்லாம் வராது, ரத்தம் தான் வரும். இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். த்ரூ அவுட் த மூவி அப்படி தான் இருக்குது. என்ன இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயசு பொண்ணை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கேங் வந்து கடத்துறாங்க. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேருந்து அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன் ஆகுது, ஏன் வர முடியல அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும், ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் அந்த வீட்டில் வைக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து டாப் நோச்சாக இருக்கும். எல்லா இடத்துலையும் சஸ்பென்ஸோடு இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியே கொண்டு போவாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிற எல்லாரும் சொல்லப்போனால் ஒரு 5-6 பேர் தாங்க இருப்பாங்க. அதிகமான பேர் யாருமே கிடையாது இந்த படத்தில். அந்த 6 பேர் 5 பேர் வந்து ஒரு டாப் நாச்சாக அடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த 12 வயசு பொண்ணோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. அதுதான் வேம்பயர் மாதிரி நடிச்சிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த வேம்பயரோட அப்பா வருவார். அந்த சீன் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சீனாக இருக்குது. என்னென்னா அந்த ஹீரோயினியை வந்து வேம்பயர் கடிச்சிடும். கடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க தப்பிச்சு போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். கார் எடுத்து அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இதோட படம் முடிஞ்சு. இந்த மாதிரியான சீன் தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு வேம்பயர்ஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பல தாட்ஸ் வரலாம், என்னடா ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ட்டு. வேம்பயர் மூவி பார்க்குறோம் அப்படின்னா அது லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக இருக்கும். நம்ம லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. 2 சாங் என்னவோ இந்த படத்தில் வருது. அது 2 சாங்கில் ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அது கிளைமேக்ஸில் வரும். அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் காமெடின்னு பார்த்தா அதிகமான இடத்துல வந்து என்ன கர்மண்டாதுன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது காமெடியாக இல்லை ரேண்டமாக யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் காமெடின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு படங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.